அண்ணன் நெறியாளர் சொன்ன ஒரு கருத்துக்கே நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு கேட்டீங்க. குணா, அற்புதமான கேள்வி. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதிமுக ஓகேனுங்கிறது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி, வேற ஒன்றுமே இல்லை. டு டெமாலிஷ் ஏடிஎம்கே ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபி. எதற்கு சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி அவர் வாட்டில் அமைதியாக திரு கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை எதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு அழைத்து அவரிடம் பிரத்யோகமாக 2 சந்திப்புகளை நடத்தினார். அந்த சந்திப்பிற்கு பிறகு அதோட தொடர் நடவடிக்கை என்ன, அதை விட்டுருங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் 3 நாட்கள் முன்னால் மறைந்த மாபெரும் காங்கிரஸுடைய முதுபெரும் தலைவர் திரு மூப்பனார் அவருடைய நிலவேந்தல் நிகழ்ச்சிக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தார். பிரத்யோகமாக அவர் அழைத்து பேசிய செங்கோட்டையனை அவர் தேடினாரா? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சற்றேன அக்கறை இருக்க வேண்டால் இவர் அழைத்து பேசிய செங்கோட்டையனை தேடி இருக்க வேண்டும். அப்போ நோக்கம் என்னன்னா, செங்கோட்டையனை அங்கிருந்து வெளியேற்றி எடப்பாடியுடைய அதுங்க செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் ஏற்கனவே செங்கோட்டையன் மேலே ஒரு சந்தேக பார்வையோடு இருக்கிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த சந்தேகம் மேலும் வலுப்படுகிறது. இந்த சந்தேகத்தை உருவாக்கிவிட்டு இவர்கள் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு இபிஎஸ் தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று திரு அமித்ஷா சொல்கிறாங்க. உள்கட்சி பிரச்சனை நாங்கள் வெளியேறினதை விடுங்க, அண்ணன் ஓபிஎஸ் நாங்கள் வெளியேறினதை விடுங்க, அதற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பத்துக்கு காரணம் பிஜேபி தானே. அது அவங்க சரி பண்ணணும் இல்லை. அதனால என்னன்னா, அவங்க எப்படியாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கீழ் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை பயன்படுத்திட்டு அதிமுகவை மொத்தமாக உருக்குலைய செய்வது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அன்றைக்கு அருமையான திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் பன்ருட்டியார் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எங்களை விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆக வேண்டும், அவர்களுடைய திட்டம் வேறு நோக்கமாக இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களுக்கு இன்றைக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுடைய திட்டங்களால் வெளிப்படுகிறது. எனவே இயக்கத்தை திராவிட இயக்க சித்தாந்தங்களை காப்பாற்றக்கூடிய பெருங்கடமை இருக்கிறது, நாம் வெளியேறி ஆக வேண்டும் என்று 3 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த விவாதத்தில் கருத்தை வலியுறுத்தி பேசியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்த பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நிலை என்ன மாதிரி இருக்கு, சுப்புரத்தினம் மாற்றி சொல்லலான்னு சொல்லுவார். நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவருடைய இல்லத்தின் வாயிலே கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொன்னார், முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறீர்களே, எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று சொன்னார். எனவே அவர் சான்சஸ் ஆர் ஒயிட் ஓப்பன். எங்களுக்கு பலர் திரு துக்ளக் ரமேஷ் சொல்றாரு, ஏதோ விஜய் கட்சிக்கு 3 முறை பிராக்டிக்கலாக பேசலான்னு, 3 முறை முதலமைச்சராக இருந்த 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 20 ஆண்டு காலம் லீடர் ஹூ ஹாஸ் ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஃபார் மோர் தென் 2 decades 20 years, என்ன 20 ஆண்டு காலம் அரசியலமைப்பு சட்டப்பதி உச்சகட்ட பதவி வகித்த ஒரு தலைவர் இன்னும் உள்ளாட்சி தேர்தலை கூட ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட சந்திக்காத விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக சட்டமன்ற தேர்தல் இதோ முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று சொல்லி அவருடைய கையை தூக்குனாங்கன்னா எங்களுடைய இமேஜ் என்னங்க ஆகும், அந்த தலைவருடைய இமேஜ் என்ன ஆகும்? எனவே எங்களுடைய எண்ணம் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய கலை நிறுவனம் என்ன, இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, தலைவர் காலம் கலைஞர் காலம் அம்மா கால சூழல் வேறு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று வந்த பிறகு அவர் தலைமையில் கட்சி எப்படி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நிலையில் அவரே he has been tasting defeat after defeat. இருந்தாலும் அவர் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் இயக்கம் அதல பாதாளத்துக்கு போகிறது என்று தெரிந்து கொள்ளாமல் அவர் தொடர்ந்து ஒரு பிடிவாத போக்குடன் போருகிற பொழுது நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதத்தை எடுத்து நாம் யார் என்று நிரூபிப்பதற்கு தக்க தருணம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல். எனவே எங்களுக்கு திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று எங்களுக்கு எதிரில்லை. பாரதிய ஜனதாவுடைய அந்த கோட்பாடு கொள்கைகளோடு ஒப்பிடுகிற பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன பொழுது பராசக்தி வசனத்தை என் தந்தை பெட்டியில் வைத்திருந்த பொழுது நான் எடுத்து வாசித்து அதிலிருந்து தமிழ் ஆர்வம் கொண்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் சூழ்நிலை கருதி நிச்சயமாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்றத்தில் உரியவாறு உரிய கூட்டணியாய் எங்களுடைய தன்மானத்தை சுயமரியாதை காக்கக்கூடிய வகையில் கூட்டணி அமைப்போம். அதே நேரத்தில் எங்களை துச்சமாக மதிக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நகவர்களுக்கு சம்பட்டி அடி கொடுத்து
எங்களை பகைத்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த கதியை அடைந்தார் என்ற நிலையை நாங்கள் நிரூபித்து காட்டு அரசியல் நாங்கள் எப்பேற்பட்ட சக்தி என்பதை நிரூபிப்போம். இதை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்தோம். இன்றைக்கு மிக தெளிவாக சொன்னது போல் 7 தொகுதியில் தட்டுத்தொகை அதிமுக இழந்தது. 13 தொகுதியில் பிஜேபிக்கு அடுத்து 3வது இடம் போனது. சட்டமன்ற தேர்தல் படி பார்த்தால் 224 தொகுதியில் அதிமுக தோற்றிருக்குன்னா மாண்புமிகு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் 50,000 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் 52,000 ஓட்டு பின்னடைவு. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய தொகுதியில் 50,000 ஓட்டு பின்னடைவு. கிட்டத்தட்ட நான் ஐபி அவர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணியிருந்தாருன்னா இங்கே அதிமுக கூட்டணி கட்சி டெபாசிட் இருந்திருக்கும். 5.25 லட்சம் ஓட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் நாடாளுமன்ற சத்தியானந்தம் வெல்கிறார் என்றால் தென் மாவட்டங்களின் நிலைமை இப்படியாக இருந்தது. எனவே எங்களை துச்சமாக நிறுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் யார் என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபித்தோம். ஒற்றை தலைமையில் ஏதோ அவர் சீனிவாசன் சொன்னார் அது ஒரு டிப்ளமேசின்னு. என்ன டிப்ளமேசின்னா உன்னை உருவாக்கின எல்லா தலைவரையும் வெளியேற்றுறது தான் டிப்ளமேசியா? உன்னை உருவாக்கின எல்லா தலைவருக்கும் துரோகம் பண்ணுறது தான் டிப்ளமேசியா? திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதலமைச்சர் பதவி மனமும் என்னால் இந்த சூழலில் என்னால் அந்த நிலையை அடைய முடியாது. எனவே அந்த தம்பி இருக்கிறார் என சொல்லி எடப்பாடியை அடையாளம் காட்டியவரே செங்கோட்டையன் தானே. இதற்கு இன்னொரு வரலாறு பின்னோக்கி 1989 சேவல் சின்னத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை அம்மாவோட அறிமுகப்படுத்தி வேட்பாளராக்கி சேவல் சின்னத்தில் வெற்றி வைத்து எம்எல்ஏ ஆக்கியவர் திரு செங்கோட்டையன் தானே. இன்றைக்கு செல்வ கணபதிக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் செங்கோட்டையன், சேலத்து சிங்கம் செல்வ கணபதி மாவட்ட கழக செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், 50 தலைவர்கள் ஒருவராக அம்மா காலத்தில் இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்னை போல் வேறு சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தூக்கி பிடிப்பதற்காக அவரை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக லிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தேவையில்லாமல் திரு செங்கோட்டையன் சேலம் மாவட்ட அரசியல் தலையிட்டதால அன்றையிலிருந்து திரு அண்ணன் செல்வகணதிக்கு செங்கோட்டையன் பிரச்சனை. செல்வகணதி ஏன் இல்லைன்னாரு. கடைசியாக சேலத்து பிரச்சனையை அண்ணன் செங்கோட்டையனை வைத்து விசாரிக்க அம்மா சொன்னது தானே. பிரச்சனையே செங்கோட்டையனால் தான். அவரை போய் இதை போட்டு விசாரணை அதிகாரி போட்டு விசாரிக்க சொன்னால் அவர் எப்படி தீர்ப்பு வழங்குவார்? எனக்கு திரு இபிஎஸ்க்கு பிரச்சனை. ஆனால் விசாரணை அதிகாரி இபிஎஸ்ஸை காலமெல்லாம் தூக்கி பிடித்து என்னை ஒழிக்க திட்டம் போடுற செங்கோட்டையனா எனக்கு கேள்வி எழுப்பு தானே. அன்றைக்கே செங்கோட்டையன் தகராறு பண்ணிட்டு வெளியேறுன்னு தானே நேராக அண்ணாரி வலயத்துக்கு போனார். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி இவர்களுடைய இந்த இபிஎஸ் அவர்களுக்காண்டி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேவையில்லாத பகையெல்லாம் சந்தித்தார். எனவே இன்றைக்கு அவர் வெளியேற்றப்படுகிறார் என்றால் கொங்கு மண்டலம் க்ளோஸ். இங்கே தென் மாவட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் தினகரன் வந்த பிறகு இங்கே நாங்கள் நிரூபித்து விட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு ஏற்கனவே திரு அண்ணாமலை பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் இபிஎஸ் முதலமைச்சராக நம்ம கடமைன்னு. ஆனால் அவர் உள்ளூரை என்ன திட்டம் தெரியுங்களா? ஒரு நாளும் திரு இபிஎஸ்ஐ மனதார முதலமைச்சர் ஆக்குவதற்கு அண்ணாமலை ஒற்றுக்கொள்ள மாட்டார். அதை விடுங்க. இன்றைக்கு அந்த நம்முடைய மரியாதைக்கு பெரிதும் மதிப்பிற்குரிய ஒரு சமூகங்களில் ஒன்றான கொங்கு வேளாளர் சமுதாயத்துடைய முகமாக பார்க்கப்படுகிற அண்ணன் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் 91 அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அம்மாவுக்கு அடுத்த இடம் நின்ற பிறகுதான் அந்த சமுதாயத்துக்கு அரசியல் ரீதியாக அங்கீகாரம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்றது திரு செங்கோட்டையன் அவர்களால் என்பதை அண்ணன் முத்துசாமி அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர் தலைவர் காலத்தில் ஒரு பேலன்ஸ்டாக போவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.